வணக்கங்க. நான் கேட்கலையா? நானே நமது தயாரிப்பாளர் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே இப்போ டைரக்டர் இவர் தான் டைரக்டர் பேசுவேன். அனைவருக்கும் வணக்கம். நாளை நமது திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரியேஷன்ஸ் மூவிஸ் ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம். உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெனினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை. இந்த கதையை எனக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண கேட்குறேன். நன்றி, வணக்கம். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபஸ்ட்டு மூவி. அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. என்னை நம்பி கொடுத்தாரு, நான் அந்த பெஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவி வந்து தேட்டரில் பண்ணுங்கள், போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ, நன்றி. சார் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். வடிவேலு ஒரு படத்தில் தள்ளி அந்த மாதிரி யாருன்னா போய் சொல்லுவாங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணலாம். ஃபஸ்ட்டில் இந்த ஓகே எல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், அப்படியா? எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும். இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க. தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிற வரலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில். நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போய்ட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன், அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து இந்துன்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். நன்றி. ஒரிஜினல் நேம் சோனியா. அவர் நினைச்ச எல்லா மக்களையுமே வந்து ஒன்று கூட முடியுமா? புரியல. என்னன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடி வர வைக்கிறீங்க. ஆமாம், அது சாத்தியமா? ஒரு சின்ன முயற்சி தானே. அதாவது நம்ம ஒரு டான்ஸு, ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன்னை இயல்பாக கூடுவாங்க இல்லையா? அதுக்காக தான் அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணிச்சு. அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு, அஜித் சாங்கை போட்டால் தன்னை போல் அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க. சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துடுவாங்க இல்லையா? அந்த பிளானில் தான் அவர் கூட்டம் நிற்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணார். இப்போ ஆணவ கொலைகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை விட்டாவும் சொல்லிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துட்டோம். ஆணவ கொலை இப்போ இல்லைங்க, எப்போவுமே காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. நாட்டில் எவ்வளோ நல்ல கதைகள் இருக்கு. நீங்கள் சினிமா எடுக்க வந்தீங்களா இல்லை சினிமாவுக்கு எடுக்க வந்தீங்களா? சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம். இல்லையே, இன்னைக்கு இந்த மாதிரி எங்கே நடக்குது? இது எப்போ முடிஞ்சது? முடிஞ்ச கதையை திருப்பி கொண்டு வந்து இளைஞர் மனதில் எங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? எங்க முடியலன்னு சொல்றீங்க? ஏன் நேத்து கூட ஆணவ கொலை தான் நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க? அந்த ஆணவ கொலைக்கே இந்த படம் கரெக்டா அப்படி சொல்ல, எங்க முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஆணவ கொலைக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? எந்த தீர்ப்பு கிடைக்கலங்க.
நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறேன்னு கேட்குறீங்க, இந்த கதை எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த இது இப்போ இல்லை, நீங்கள் தென் மாவட்டம் போய் பாருங்கள், இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி 2 பேர் வந்து படம் எடுத்தாங்க. ஒரு சாதி அமுக்கப்படுது, இன்னும் 2 சாதி ஏற்றப்படுதுன்னு சொல்லி படம் எடுத்து இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த ஜாதி வளர்ந்து கிடையாது, வளரல. புரியுங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அடுத்தவங்களும் உங்க ஜாதியில் இந்த மாதிரி இருக்காங்க. சுய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சுய வளர்ச்சின்னா நான் கமர்ஷியல் படம் எடுத்துக்கலாம் இல்லையா? அது சுய வளர்ச்சினா கமர்ஷியல் படம் எடுத்துருக்காங்க. ஏதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? இது வந்து தன்னை தானே தாழ்த்தி காட்டிக்கிட்டு எவனே ஒருத்த மேல பழி தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்றதுக்கு அதே மாதிரி தான் 2 பேர் வந்தாங்க. ஓட்டல் கம்மியாகும். சரிங்க, வேற யாராவது கேள்வி எழுங்க ப்ளீஸ். பாருங்க, தாழ்த்திலாம் யாரும் சொல்லல. தாழ்த்திலாம் யாரும் சொல்ல, நாளைக்கு நம்மதுன்னு சொல்றோம், நாளைக்கு நம்மதுன்னு சொல்றோம், அவ்வளோதான். இது என்ன தன்னை தாழ்த்திக்கவே இல்லைங்க. நன்றி. தைரியமா ஒரு சீனை காட்டுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த லேடி எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு சீன் பயங்கரமா காமிச்சிருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷன் சாவடிக்கிறது. இன்னொரு படத்துல வந்து 2 தலைவர்களை காமிக்கிறீங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் முதலமைச்சர். உங்க 2 பேருமே ஜாதியை வளர்த்தவங்க தானே? அதான் இந்த கேள்விக்கு அதுதான். அது 2 பேருமே ஜாதியை வளர்த்தவங்க தான். ஆமாம், அது அழிஞ்சு போகணும் ஆசை தான். நியாயமா காட்டுறீங்க. யாரை நியாயமாக காட்டுறேன்? புரட்சி தலைவியும் காமிச்சிருக்கீங்க, கலைஞரையும் காமிச்சிருக்கீங்க. ஜாதியை முதல் வளர்த்தவங்க எங்கே காட்டல, அது அந்த அரசியலுக்கு நம்ம போகலை. அது பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவரை காட்டல. பசுமை வீடு யார் கட்டுறது ஃபர்ஸ்ட்? இல்லை, அது அந்த இவர் வராது, பெரியவர் வராது. பெரியவர் இல்லை, அவரோட விஷுவலுக்காக வந்தது. அவரோட பெருமை தான் தவிர படத்தில் நம்ம எதையும் காட்டலாமா? படத்தில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை படத்துல 2 படமும் காட்டுறீங்க. அதான் சார் காட்டுறீங்க. புரியுது சார். அப்படி காட்டும் போது இங்க 2 ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதான் சார் புரியுது. அவரோட கிராமத்தில் நடந்த விஷயம் சொன்னது தானே தவிர ஸ்பெசிஃபிக்காக நம்ம படத்தில் நம்ம வைக்கல. சார் படத்துல எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஜாதி வெறின்னு ஒரு காட்டுறீங்களே, ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க நினைவுல சரியா இருக்காது, அவங்கள காப்பாற்றி எதுவும் பண்றாங்க, அப்பவும் ஜாதி வரி ஒன்று வருது, எதுல அதை மென்ஷன் பண்றீங்க? எங்கே வருது? இல்ல அவங்க பைத்தியமா இருப்பாங்க. ஆமாம், காப்பாற்றணுங்கள வந்து நம்ம எப்பவுமே அதான் கேட்குறீங்களா? புரியுது. என்ன இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், நம்மளை எல்லாரும் படங்கள் என்ன பண்ணால் ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளை அறியாமலே பெண்கள் மூலயமா நிறைய ஜாதி கடத்தப்படுது. அது அவங்களுடைய நம்மளை அறியாமலே கடத்தப்படும். பெண்கள் மூலியமாகவே நிறைய ஜாதி கடத்தப்படுது கிராமம். அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் அது வச்சு, நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் என் கிராமத்தில் ஏன் இப்படி என்னைய குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான். கலர் வந்து நாளை நம்மதேன்னு வச்சுட்டு காவி கலர்ல இருக்கு. ஐயோ, அந்த பெருமாளை கொலை பண்ணிட்டீங்க. அந்த காவி கலரை பற்றிலாம் சூரியன் உதயம் சார், அந்த பெரிய மனுஷன் செத்தாரா இருக்கிறாரு சார். அவர் அம்மாவோட கூட்டிட்டு இந்த டெத்தை காட்டுறீங்க, அதை காட்டவே இல்லையே. அதான் அந்த சாங்லேயே இறந்துட்டாருன்னு தானே காட்டுவோம். ஆனால் ஒரு பாராட்டுகள் சார், மேலத்தெரு மக்களும் கொண்டாடுற மாதிரி நியாயமாக ஒரு படம் எடுத்துருக்கு. நன்றி சார், அதுக்காக வாழ்த்து. தேங்க்யூ சார். டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. அவங்க ஒப்பீனியன் சொன்ன தப்பே இல்லை சார். ஒன்று சொன்னார், அது அவரோட ஒப்பீனியன். ஆனால் உண்மையை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஜாதி வரி கண்டிப்பாக இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஜாதிக்குள்ளே இருக்குது, கிராமிய ஜாதியிலே சொல்கிறேன், எங்களுக்குள்ளேயே பல உள்ளுக்குள்ளே பரிமாணங்கள் இருக்குது. சொன்னதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க, அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. அந்த பெண் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. படம் வெற்றி பெற வாழ்க்கை. இந்த கதை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நீங்க இந்த கதை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்தது? ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு கிராமத்துல போய் எடுத்திருப்பீங்க, அங்கேயே ரெண்டு கம்யூனிட்டி இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் நடக்கலை. ஆக்சுவலாக அது எடுத்தது சிவகங்கை பக்கத்தில் ஒரு 2 கிராமம். அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதாவது காலனி பகுதியை காட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரிஜினல் காலனி, அந்த மக்களே நடிச்சிருக்காங்க. இது நம்ம மறைமுகமாக அந்த 2 கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை நடித்தவங்களே ஆப்போசிட் கேஸ்ட்டோட தான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே. ஸோ அதனால் எங்கள் கிராமங்களில் அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம ராசிபுரத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரை வந்து உள்ளே விடக்கூடாது, கீழே உட்காரணும்னு சொல்லி அது வந்து நடந்திருக்கு. அதுக்கு நீங்கள்